ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மா व्यामोहतस्ततितराणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. நின்னவன் கீர்த்தியும் நீழ்புணரும் நிறைவேங்கடப் பொற்குண்ணமும் வைகுந்த நாடும் குளவிய பார்க்கடலும் உந்தனக்கெத்தனை இன்பம் தரும் உன் இணை மலர்த்தால் எந்தனக்கும் அது ராமானுஷா இவை இந்தருளே. தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்போதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்னி காசினி மேல் வாதியறை வெண்ணு அரங்கர் கதியாக வாழ்ந்தருளுமெதிராஷா முன் பூசுரர் கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடி மேல் அந்தாதியாக போத்தி பேசியா நற்களித்துறை 108 பாட்டும் பிழையறவே எனக்கருள் செய்பேனி நீயே. ஸ்ரீமதே யதிராஜநாதவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே அலர்மேல் மங்காநாயிகா சமேத ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு நாள் அல்லது ராமானுசருடன் ஒரு நாள் என்கிற தலைப்பிலே உபன்யாசம். இப்போது ஆச்சரியமாக சுவாமி எம்பெருமானார், ஸ்ரீபாஷ்யக்காரர், ராமானுஜர் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிற நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமருடைய 1008வது திரு அவதார மகோத்சவம் நாடெங்கும் லோகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உத்தமமான சுவாமியினுடைய அவதார மகோத்சவத்தை அவாவாளுடைய சக்திக்குட்பட்டு அவாவா இருக்கக்கூடிய தேசங்கள்ல நடக்கக்கூடியதான திருக்கோவில்கள் என்ன, மடங்கள் என்ன, ஆசிரமங்கள் என்ன, திருமாளிகைகள் என்ன, அங்கெல்லாம் சென்று அனுபவித்துக் கொண்டு சுவாமிக்கு நம்மாலான ஒரு கிருத்தஜ்ஞதானுசந்தானமாகிற நன்றியை செய்து கொண்டு வருகிறோம். எத்தனை இடங்களில் சுவாமிக்கு எத்தனை விதமாக அவதார உற்சவமோ மற்ற உற்சவங்களோ பண்ணினாலும் கூட சுவாமியினுடைய உற்சவம் அப்படின்னா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது சுவாமியினுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கக்கூடிய உற்சவம் தான். சுவாமி எத்தனையோ சன்னதிகளிலே ஆச்சரியமாக அர்ச்சா திருமேனியாக எழுந்தருளி இருந்தாலும் கூட ஸ்ரீபெரும்புதூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருமேனியானது அனுபவிக்கிறவாளுக்கு அது சாட்சாத் சுவாமி நேரையே எழுந்தருளி இருக்கிறது போலத்தான் தோணும். அது அர்ச்சாவதாரம், ஒரு விக்கிரகம் அப்படின்ற புத்தியே வராது. அன்னைக்கு விபவாவதாரத்திலே 120 வருஷம் எழுந்தருளி இருந்த சுவாமி இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலே நம்மோடு கூட கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் தோணும் அந்த சுவாமியை சேவித்தோமானா. மற்ற திவ்ய தேசங்களிலே சுவாமியை சேவிப்பதற்கும் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதார ஸ்தலத்திலே சுவாமியினுடைய திருமேனியை சேவிப்பதற்கும் எத்தனையோ வாசி உண்டு. அந்த திருமேனி அத்தனை விலட்சணமாக சாட்சாத் சுவாமியே நம்மோடு கூட இருப்பதாக தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், 6000 படி குரு பரம்பரையிலே சுவாமியினுடைய திருமேனிகள் முதல்ல பிரதிஷ்ட பண்ணப்பட்ட விதங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறார். அதிலே பிரசித்தமாக தான் உகந்த திருமேனி என்பதாக ஸ்ரீபெரும்புதூரிலே இருக்கக்கூடியதான திருமேனி, தமருகந்த திருமேனி என்பதாக மேல்கோட்டை என்கிற திருநாராயணபுரத்திலே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருமேனி, தானான திருமேனி என்பதாக ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருமேனி. இது மூணும் பிரதானம். இது மூணும் முதல்ல எழுந்த விக்கிரகங்கள்னு சொல்றது உண்டு. சில பேர் மதுர கவியாழ்வாராலே தாமிரபர்ணி தீர்த்தத்தை கொண்டு காய்ச்சப்பட்ட போது உத்பவித்த சுவாமியினுடைய பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் இருக்கிறதே, அது தானாகவே ஆன திருமேனியானபடியினாலே அதுதான் தானான திருமேனி என்று சொல்வோரும் உண்டு. அந்த திருமேனியை சேவிக்க வேண்டுமானால் ஆழ்வார் திருநகரியிலே
நம்மாழ்வார் சன்னதிக்கு பின்னாலே இருக்கக்கூடியதான ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் என்கிற அக்ரஹாரத்திலே பவிஷ்யதாச்சாரியன் சந்நிதி என்பதாகவே ஒரு சந்நிதி உண்டு. அங்கே சுவாமி எம்பெருமானாருடைய தாமிரபரணியிலே இருந்து மதுரகவி ஆழ்வார் திருக்கரங்களாலே காய்ச்சப்பட்ட போது தோன்றிய ஆச்சரியமான அர்ச்சாவதார திருமேனியை இன்னைக்கும் சேவிக்கலாம். அவர் முதலிலே தோன்றினார். அதன் பிறகுதான் தற்போது ஆழ்வார் திருநகரியிலே அவதார ஸ்தலத்திலே நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் தோன்றினார் என்பதாக குரு பரம்பரை தெரிவிக்கிறது. இத்தனை திருமேனிகள் எப்படிலாம் தோணித்துன்னு பார்க்கணும், அனுபவிக்கணும். சுவாமி அவதாரம் பண்ணுவதற்கு முன்னாலேயே தோன்றிய திருமேனி ஆழ்வார் திருநகரிலே இருக்கக்கூடிய திருமேனி. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடத்திலே பிரார்த்திக்கிறார், சுவாமி நீங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளி விட்டால் உம்மை நாங்க பிரிஞ்சு வாட்டப்படக்கூடாது, அவஸ்தப்படக்கூடாது. உம்முடைய அனுபவம் எங்களுக்கு வேணும், உம்முடைய விக்கிரகமானது எங்களுக்கு வேணும். அந்த விக்கிரகத்தை நாங்கள் ஆராதனம் பண்ணி கொண்டு அனுபவித்துக் கொண்டு நீங்க எங்களோடு கூடவே இருப்பது போலே உணர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்தா சுவாமி நம்மாழ்வாரானவர் மதுரகவி ஆழ்வாரிடத்திலே தெரிவிக்கிறார், தாமிரவர்ணி தீர்த்தத்தை காய்ச்சு அதிலிருந்து ஒரு விக்கிரகம் தோன்றும், அதுதான் என்னுடைய விக்கிரகம் என்பதாக சொல்கிறார். மதுரகவி ஆழ்வாரும் அப்படியே பண்ண, நம்மாழ்வாரை போலே ஒரு குழந்தை முனிவனை போலே இருக்கக்கூடிய உருவத்திலே இல்லாமல் ஒரு சந்நியாசியை போலே தலையெல்லாம் மழித்து உச்சி குடுமி வைத்துக் கொண்டு கையிலே திரிதண்டம் ஏந்தி கொண்டு சந்நியாசிகள் அணியக்கூடியதான பூணலை அணிந்து கொண்டு ஆச்சரியமான காஷாய வஸ்திரத்தை முட்டி வரைக்குமே அணிந்து கொண்டு ஒரு யதியினுடைய விக்கிரகம் தோன்றியது. அவருக்கு ஆச்சரியமா போயிடுத்து மதுரகவி ஆழ்வாருக்கு. நம்மாழ்வாரிடத்திலே அந்த விக்கிரகத்தை கொண்டு காட்டி பிரார்த்திக்கிறார், சுவாமி இதை பார்த்தா தேவரியருடைய விக்கிரகம் போல தெரியலையே, இது தேவரியருடைய விக்கிரகம் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பிரார்த்திக்க, அப்பொழுது சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், இது என்னுடைய விக்கிரகம் அல்ல, பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் என்பதாக சாதிக்கிறார். பவிஷ்யத்து அப்படின்னா எதிர்காலம்னு அர்த்தம். பவிஷ்யதாச்சாரியன் அப்படின்னா எதிர்காலத்திலே அவதரிக்க போகிற ஜெகதாச்சாரியர். எதிர்காலத்திலே அவதரித்து இந்த உலகங்களுக்கெல்லாம் கூட ஆச்சாரியராக இருந்து எல்லோரையும் வழிநடத்தி வைகுண்டத்திற்கு பாதை வகுத்து தரப்போகிற ஆச்சாரியர் என்பதாக நம்மாழ்வார் திருவாய் மலர்ந்தருள, அந்த விக்கிரகத்தை என்ன பண்ண வேணும் என்று மதுரகவிகள் கேட்க, என்னுடைய விக்கிரகத்தை போலே அவருடைய திருமேனியையும் கூட ஆராதனாதிகள் எல்லாம் பண்ணி அர்ச்சித்துக் கொண்டு வர வேண்டும் என்பதாக நம்மாழ்வார் நியமிக்க, சுவாமி ராமானுசர் அவதாரம் பண்ணுவதற்கு சுமார் 5000 வருஷ காலங்களுக்கு முன்னாலேயே அவருடைய திருமேனியானது அவதரித்து அர்ச்சனையும் பண்ணி கொள்ளப்பட்டு வந்தது. அப்படி அவதாரத்துக்கு முன்னாலேயே அர்ச்சாவதாரம் ஏற்பட்டு திருமேனியெல்லாம் வந்த பெருமை சுவாமி எம்பெருமானாரை தவிர வேறு ஒருத்தருக்கும் கிடையாது. இதை ஒத்துண்டுதான் ஆக வேணும். இப்படி சுவாமி அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே அவதரிச்ச திருமேனி ஒண்ணு. சுவாமி வாழ்ந்துன்ற காலத்திலே அவதாரம் பண்ணின திருமேனி திருநாராயணபுரத்திலே இருக்கக்கூடியதான திருமேனி. ஸ்ரீரங்கத்திலே கிருமிகண்ட சோழனுடைய உபதிரவம் தாங்க முடியாமல் அங்கே இருந்து மேல் திசையிலே மேல்கோட்டை என்கிற திருநாராயணபுரத்திற்கு சுமார் 12 வருஷ காலங்கள் சுவாமி அங்கே எழுந்தருளி இருந்தார் என்பதாக குரு பரம்பரை தெரிவிக்கிறது. அந்த 12 வருஷ காலமும் திருநாராயணபுரத்திலே இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் சுவாமியினுடைய திருவடியை ஆசிரியித்து சுவாமியினிடத்திலே காலக்ஷேபம் பண்ணினா. அப்படி சுவாமியினிடத்தில் ஆச்சரியமான காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு சுவாமியினுடைய திருவடிகளிலே அந்தேவாசிகளாக இருந்து கொண்டு நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தா. சுவாமியின் பேர்ல உயிரே வச்சுட்டு இருந்தா. சுவாமிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவா உயிரை விடக்கூடிய அளவுக்கு அத்தனை ஒரு ஆச்சாரிய பக்தி வச்சுட்டு இருந்தா சுவாமியினிடத்திலே. பெருமாளை காட்டிலும் சுவாமியினிடத்திலே பக்தியோடு இருந்தா அப்படின்னு தான் சொல்லணும். அவ எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் 52 பேர்னு குரு பரம்பரை தெரிவிக்கிறது. அந்த 52 ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய தொகுப்புக்கு, அந்த குழுவுக்கு 52 ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னு பெயர். 12 வருஷ காலம் சுவாமி திருநாராயணபுரத்திலே தீர்க்கமா வாசம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்திலே கிருமிகண்ட சோழன் கழுத்திலே புழு புழுத்து மாண்டான் என்கிற மங்களமான செய்தியை கேட்கிறார். இனிமேல் ஸ்ரீரங்கம் சைவர்களுடைய பிடியிலே இருந்து விடுவிக்கப்பட்டது. இனிமேல் பழையபடி வைஷ்ணவ சாம்ராஜ்யம் அங்கு கோலோச்சும். ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி இருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வழி நடத்த வேண்டும் என்பதாக ஸ்ரீரங்கத்திலே இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் மாறொன்றில்லா மாருதி சிறியாண்டான் அப்படின்ற ஒரு ஆச்சாரிய புருஷரை, சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யரை, 74 சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவரானவரை மேல்கோட்டைக்கு அனுப்புறா. அவர் ஸ்ரீரங்கத்தில இருந்து அப்படி நடப்பயணமாவே திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருள்றார்.
முதல்ல போய் அவர் பெருமாளை கூட சேவிக்கல. சுவாமி எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா, சுவாமி கார்த்தால தீர்த்தம் ஆடுறதுக்காக குளத்துல புஷ்கரணியில எழுந்தருள் இருக்கார் அப்படின்னு சொல்றார். திருநாராயணபுரத்திலே இருப்பதான கல்யாணின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியிலே சுவாமி தீர்த்தம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்போ மூச்சு இறைக்க இறைக்க ஓட்டமும் நடையுமா ஓடி வந்த மாறொன்றில்லா மாருதி சிறியாண்டான் சுவாமி கிட்ட நெருங்கி சுவாமியை சேவித்து பதட்டத்தோட ஏதோ சொல்லணும்னு மூச்சு இறைக்க இறைக்க ஓடி வர்றார். அதை பார்த்துட்டு சுவாமி கொஞ்சம் இளைப்பாரு, எதனாலே இத்தனை பரிபவம், என்ன வேணும் உனக்கு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்க, கிருமி கண்ட சோழன் கழுத்திலே புழுத்து மாண்டான், ஸ்ரீரங்கத்திலே சைவர்களுடைய உபதிரவம் தொலைந்தது, பழையபடி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை திரும்பியது, ஆகையினாலே சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அவர். அப்ப சுவாமிக்கு அத்தனை ஆனந்தம் சுவாமிக்கு, அப்படியே உள்ளமெல்லாம் பூரிச்சு போறது, எழுந்து ஆனந்த கூத்தாடல சுவாமி, அது ஒண்ணுதான் குறை, அத்தனை ஆனந்தம் சுவாமிக்கு. திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள போறோம், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கோட்டையான பெரிய கோயில் ஸ்ரீரங்கம் பழையபடி ஸ்ரீ வைஷ்ணவ பொலிவு ஏற்பட்டு வாழ்ச்சி பெறப் போகிறதுன்னு சுவாமியினுடைய திருவுள்ளத்திலே அத்தனை ஒரு ஏற்றம், அத்தனை ஒரு சந்தோஷம் சுவாமிக்கு. அப்படியான சுவாமி என்ன சொல்றார், இந்த கல்யாணி தன்னுடைய பெயரை மீண்டும் நிரூபித்துக் கொண்டாள் அப்படின்னு சாதிக்கிறார். கல்யாணம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தமாறுது, கல்யாணி அப்படின்னா மங்களமானவள். அந்த தீர்த்தத்திலே யார் தீர்த்தம் ஆடுறாளோ அவளுக்கு மங்களங்கள் ஏற்படுகிறபடினாலே அந்த தீர்த்தத்துக்கு கல்யாணி தீர்த்தம், கல்யாணி புஷ்கரணின்னு பெயர். செல்லமா கல்யாணி அப்படின்னு சொல்றது வழக்கம். மங்களமானவள் அப்படின்னு பெயர் சொல்றோம், அவ திரும்ப திரும்ப தான் மங்களமானவதான் அப்படின்றத நிரூபிச்சுட்டு இருக்கோ. அந்த மாதிரிதான் 12 வருஷ காலம் ஸ்ரீரங்கத்தையும் பெரிய பெருமாளையும் பிரிந்திருந்த அந்த வலியெல்லாம் மறந்து போகும்படியாக இந்த கல்யாணியிலே தீர்த்தம் ஆடுறதுதான் அந்த மங்களமான செய்தி வந்து சேர்ந்தது காதுல. ஆகையினாலே மீண்டும் மீண்டும் கல்யாணி தன்னுடைய பெயரை தக்க வைத்துக் கொள்கிறார் அப்படின்றதா சுவாமியினுடைய அனுகிரகமும் மங்களாசாசனமும் அந்த கல்யாணி புஷ்கரணிக்கு உண்டு. அப்போது அங்க இருந்து புறப்பட்டு சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு வரலான்னு தீர்மானம் பண்ணிட்டு திருநாராயணன் செல்வப்பிள்ளை அதிகிரநாச்சியாரிடத்திலே எல்லாம் விஞ்ஞாபித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு உத்தரவு வாங்கிக்கிறார். அப்போ அங்க இருந்த சுவாமியினுடைய 52 சிஷ்யா சுமார் 12 வருஷ காலம் சதா சர்வகாலமும் எப்போதும் சுவாமியினுடைய திருவடி வாரத்திலேயே நாங்கள் எல்லாம் வண்டு போல வைத்துக் கொண்டிருந்தோம். வண்டானது எப்படி தேனுக்காக பூவையே முச்சுன்றிருக்கிறதோ அந்த மாதிரி சுவாமியினுடைய திருவடியே முச்சுன்றிருந்தோம் ஈமிக்கிறாப்புல. இப்ப சுவாமி திடீர்னு ஸ்ரீரங்கம் எழுந்தருளணும்னு திருவுள்ளம்பத்தி ஆகிறது, நாங்க எப்படி சுவாமியை பிரிந்திருப்போம், அதனால நாங்களும் ஸ்ரீரங்கத்துக்கு உங்களோட வரோம் அப்படின்னு பிரார்த்திச்சா. இப்படி நான் போற இடத்துல இருக்கிறவாள்லாம் என்னோடய ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டா அப்புறம் அந்தந்த ஊர்ல இருக்கிற பெருமாளுக்கு யார் கைங்கரியம் பண்றது, அந்தந்த ஊர்ல சம்பிரதாயத்தை யாரு பிரவச்சனம் பண்றது, சம்பிரதாயத்தை யாரு காப்பாத்துறதுன்னு சுவாமி கேட்கிறார். அப்போ அவ என்ன பண்றதுன்னு தெரியாம துக்கம் தொண்டையை அடைக்க, குரல் தழுதழுக்க, நெஞ்சு விம்ம, அப்படி தலையை சாச்சுண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மாலை மாலையா கண்ணில் ஜலத்தை விட்டு நிக்கிறா. கைகாலெல்லாம் நடுங்கிறது, உடம்பெல்லாம் பதிர்றது, நடுக்கத்திலே என்ன சொல்றதுன்னு தெரியாம, சுவாமி வேற கூட வரவாண்டான்னு சொல்லிட்டாரு, அவர் வாக்க மீறவும் முடியாது, நாமளும் சுவாமியை பிரிய முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம சில பேரெல்லாம் தவிச்சுட்டு இருக்கா. அப்போ சுவாமி எத்தனையோ ஆறுதல் சொன்னார், அப்பவும் அவளுடைய மனசானது அந்த சஞ்சலம் அடங்கல. அப்போ சுவாமி சொன்னார், உங்களுடைய சோகம் போறதுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்களே சொல்லுங்க, அதை நான் பண்றேன் அப்படின்னா, உங்களுடைய திருமேனி, உங்களுடைய வடிவம், உங்களுடைய உருவம், தோற்றம் எங்கள் கண்களிலே மறையாமல் இருப்பதற்காக உங்களை போலவே ஒரு விக்கிரகத்தை பண்றோம். அந்த விக்கிரகத்தை நாங்கள் நீங்களாக நினைத்து கொண்டு எங்களுடைய பிரிவு துயரத்தை ஆற்றிக்கொள்கிறோம் அப்படின்னு விஞ்ஞாபிச்சா சுவாமியிடத்தை. சுவாமி இதுக்கு அனுமதி கொடுக்கணும், தேவரையுடைய விக்கிரகத்தை நிர்மாணம் பண்ணுவதற்கு தேவரையர் அனுமதி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறா. அப்போ சுவாமியானவர் விக்கிரகத்தை பண்ணிண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகமானது பண்ணி கொண்டு வரப்பட்ட பின்பு அதை சேர்த்து அணைத்து கொண்டு ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய திவ்ய சக்தியை எல்லாம் அந்த விக்கிரகத்திலே இறக்கி கொடுக்கிறார் சுவாமி. அப்படின்னா இது ஏதோ போட்டோ போல ஒரு மெமரிக்காக பண்ணப்பட்ட விக்கிரகம் இல்லை, என்னுடைய சக்தியானது நான் இந்த விக்கிரகத்திலே இருப்பேன், இந்த விக்கிரகத்தை நீங்கள் ஆராதனம் பண்ணி கொண்டு வாங்கோ, நீங்க என்னிடத்துல என்னென்னவெல்லாம் கேட்கணும் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த விக்கிரகத்திலிடத்திலே பேசினாலும் கூட உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும், கிட்டத்தட்ட இந்த விக்கிரகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சுவாமி சாதிக்கிறார். அப்படியா அந்த 52 ஸ்ரீ வைஷ்ணவராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விக்கிரகம் தமர் உகந்த திருமேனி. தமர் அப்படின்னா தன்னை சேர்ந்தவர்கள், தன்னுடையவர்கள் அர்த்தம்.
எம்பெருமானாரை சேர்ந்த 52 பிரதிஷ்டை பண்ணப்பட்ட திருமேனி, தமர்வந்த திருமேனி. இது சுவாமி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உற்பத்தியான சுவாமியினுடைய திருமேனி. சுவாமி 120 வருஷம் பூர்ணமான தீர்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டார் சுவாமி. வேதத்திலே சொல்லப்படுகிறபடி 120 வருஷம் பூர்ண ஆயுசு வாழ்ந்துட்டார் சுவாமி. சுவாமி திருநாட்டுக்கு எழுந்தருளக்கூடிய சமயம் வந்துடுத்து. இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருள போறேன்றத சுவாமி சிஷ்யாளுக்கெல்லாம் தெரிவிச்சுடுறார். இந்த மாதிரி இந்த சமயத்துல நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவேன், நீங்கள்லாம் நான் உபதேசம் பண்ணபடி வாழ்ந்துண்டு நான் சொன்ன கைங்கரியங்களை எல்லாம் நிறுத்தாம பண்ணிண்டு திவதேசங்களை எல்லாம் சம்பிரதாயங்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு மேலும் மேலும் வளர்த்து கொண்டு வர வேணும் அப்படின்னு சுவாமி அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு கட்டளையிட்டு கொண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதுக்கு சித்தமாயிட்டு இருக்கார் சுவாமி. அப்போ நிறைய பேர் சுவாமியினுடைய பிரிவை தாங்க முடியாமல் சாப்பிடாம தூங்காம அழுதுண்டு இன்னும் கொஞ்ச நாள் தானே சுவாமியை சேவிக்க முடியும், அப்புறம் சேவிக்க முடியாதுன்னு சுவாமி பக்கத்திலேயே இருந்து அவர் கண் கொட்டாம சேவிக்கிறதும் அழுவுறதுமா இப்படி இருந்துட்டு இருக்கா. சில பேர் சுவாமிக்கு தெரியாம ஒரு முடிவு பண்ணியிருந்தா, சுவாமி பரமபதிச்ச விட்டு சுவாமியினுடைய கைங்கரியங்கள்லாம் ஆனா விட்டு நாமளும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனோம், கொள்ளிடத்திலோ காவிரியிலோ உழுந்து உயிரை மாய்த்து கொள்ள வேணும், சுவாமியை பிரிந்து நம்மாலே ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்னு எல்லாம் பல சிஷ்யால் இருந்தா. ஆளவந்தார் பரமபதித்த போது கூட அந்த மாதிரி சிஷ்யாலாம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காத்துட்டு இருந்தா. இந்த விஷயம் இந்த ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் சிஷ்யாஸ் பேசின்றது சுவாமியினுடைய காதுக்கு சேர்ந்துடுத்து, போய் ராமானுஜருடைய காதுக்கு போய் சேர்ந்துடுத்து. அத ஒரு நல்ல சிஷ்யர் என்ன பண்ணினார், ராமானுஜரிடத்திலே போய் தெரிவிச்சுட்டார், சுவாமி நீங்க பரமபதிச்சா விட்டு உங்க காரியங்கள்லாம் ஆனா விட்டு அவளும் சில பேர் உங்க பின்னாடியே வந்துடணும், தற்கொலை பண்ணிக்கணும், ஆத்மஹத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லவே அவளை உடனே கூட்டு சுவாமி கேட்கிறார், பாவத்திலே பெரிய பாவம் சொல்ல போனா கொலைய காட்டிலும் பெரிய பாவம் தற்கொலை தானே, ஆத்மஹத்தி பிராணஹத்தின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய உயிரை தானே போக்கிக் கொள்வது தானே மகா பாபம். நீங்கள் எல்லாம் சாஸ்திரப்படி வாழ்கிறவா, வாழ வேண்டியவா, ஸ்ரீ வைஷ்ணவா, பிரபன்னா, என்னுடைய சிஷ்யர்கள், நீங்க இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு விரோதமா சாஸ்திரத்துக்கு விரோதமா உங்களுக்கு உரிமை இல்லாத காரியத்தை, அதாவது உங்களுடைய ஆத்மாவானது நீங்கள் எம்பெருமானாலே படைக்கப்பட்டவர்கள், எம்பெருமான் உங்களை காப்பாத்துறான் தாங்கறான், அவன் தான் உங்களை எடுத்துக்கிறதுக்கு உரிமை உண்டே தவிர உங்கள் பிராணனை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு உரிமை கிடையாது. அப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு ஆத்ம அபகாரம்னு சொல்லக்கூடிய உங்கள் ஆத்மாவை நீங்களே திருடக்கூடிய மகா பாவத்தை ஏன் பண்ணணும்னு நினைக்கிறங்க. அப்ப எம்பெருமானுக்கு நீங்கள் அபச்சாரம் பண்ணினவர்களாகிறீர்கள், ஆச்சாரியனான எனக்கும் அபச்சாரம் பண்ணினவர்களாகிறீர்கள். நமக்கு பிடிச்சவா போயிட்டான்றதுக்காக நாமளும் புறப்பட்டு போறதா இருந்தா இந்த லோகம் என்னைக்கோ அஸ்தமிச்சிருக்கும். அவாவா காரியத்தை அவாவா பண்ண வேண்டாமா, சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்திண்டு காலக்ஷேபாதிகளை எல்லாம் நடமாடச் செய்து கொண்டு அருளி செயலை வளர்த்து கொண்டு வேதாந்தங்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு திவ்யதேசங்களை எல்லாம் பரிமளிக்க செய்து கொண்டு நான் இருந்தா என்ன பண்ணுவேனோ அதை காட்டிலும் பல மடங்கு நீங்க என் பேரை சொல்லிட்டு காரியம் பண்ண வேண்டாமா, என்னோடய வந்து சேர்ந்துடுறேன்னா என்ன அர்த்தம் அவளுக்கு நிதர்சனத்தை புரிய வைக்கிறார் சுவாமி. புரிய வச்சுட்டும் நீங்க நிஜமாவே என்னுடைய சிஷ்யா என்னிடத்திலே பிரீத்தி உள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாளும் இந்த முடிவை நீங்கள் அமல்படுத்த கூடாது, என்னைக்கு பெருமாள் உங்களை அழிக்கிறானோ அன்னைக்குதான் போனோம், நீங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்க கூடாதுன்னு அவள் இடத்துல சத்தியம் பிரமாணம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு சுவாமி அவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறார். அதுக்கப்புறம் சில பேர், சுவாமி நாங்க எப்பவும் உங்களோடயே இருந்துட்டு இருந்தோம், அதனால நல்லது கெட்டதெல்லாம் தினம் சொல்லி எங்களை திருத்தி வழி நடத்தினீங்கோ, இப்ப திடீர்னு பரமபதிக்க போறீங்கோ, எங்களுக்கு இனிமேல் நல்லது கெட்டது சொல்றவான்னு ஆரம் கிடையாது, அதனால எங்களுக்குன்னு சில உபதேசங்கள் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க சுவாமி வந்து கடைசி காலத்திலே 82 வார்த்தை என்பதாக ஒரு 82 உபதேசங்களை பண்ணினா அப்படின்னு 6000 குரு பரம்பரையிலே சொல்லப்பட்டுள்ளது. அது போக 6 கட்டளைகள் அப்படின்னு 6 கட்டளைகள் அப்படின்னும் 5 கட்டளைகள் அப்படின்னு சுவாமி சொன்னார். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தும் வாசிப்பித்தும் போருவது, முடியாதவர்கள் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை வாசித்தும் வாசிப்பித்தும் போருவது, திவ்யதேசங்களுக்கு அமுதுப்படி சாத்துப்படி முதலான கைங்கரியங்களை பண்ணியும் பண்ணுவித்தும் போருவது, துவயமந்திரத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணிக்கொண்டு அங்கேயே இருக்க கடுவது, எங்கெங்க யார் யார் இருந்துட்டு இருக்கீங்களோ அங்கேயே துவயமந்திரத்தை அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு சரணாகதி பூர்வமா வாழ வேண்டியது. எதுவுமே முடியலையா, இவன் நம்முடையவன் என்ற அபிமானிப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம். இது நாளும் பண்றதுக்கு சக்தி இல்ல, இந்த நாளையும் பண்ணிட்டு ஒரு சுவாமி இருக்கார், அவருக்கு போய் கைங்கரியங்கள் பண்ணிட்டு அவர் மனசுக்கு பிடிச்சாப்புல நடந்துட்டு நம்மளை பார்த்தா அவர் என்ன சொல்லணும், இவன் நம்ம பையன் பாயவன் அப்படின்னு சொல்லணும்.
அந்த மாதிரி அவருடைய அபிமானத்துக்கு பாத்திரமா இருந்தீங்களானாலே போரும் அப்படின்னு சில உபதேசங்களை எல்லாம் பலவிதமா பலருக்கு சுவாமி கடைசி காலத்துல பண்றார். அப்போ சுவாமியினுடைய மருமான் முதலியாண்டான் சுவாமியினிடத்திலே ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். என்னதான் சுவாமி 80 வருஷங்களுக்கும் மேலாக ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருந்தாலும் இங்க சுவாமி பரமபதிச்சா விட்டு சுவாமியினுடைய திருமேனியை இங்கே திருப்பள்ளி படுத்தி சுவாமிக்கு இங்கே விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி சன்னதி கட்டி எல்லாம் பண்ண போறோம். அது ஒரு பக்கம். சுவாமி எழுந்தருளி இருந்த காலத்திலேயே மேல்கோட்டையிலே சுவாமியினுடைய அர்ச்சா திருமேனியானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதுக்கு வைபவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறது. சுவாமியுடைய அவதார காலத்துக்கு முன்னாலேயே ஆழ்வார் திருநகரியிலே பண்ணப்பட்ட விக்கிரகத்துக்கு எல்லா வைபவங்களும் நடக்கிறது. இத்தனை இருக்கிற போது சுவாமியினுடைய அவதார ஸ்தலத்திலே ஒரு விக்கிரகம் இல்ல, ஒரு அர்ச்சா திருமேனி இல்லைன்னா நன்னா இருக்காது. அவதார ஸ்தலத்துக்குன்னு ஒரு அர்ச்சா திருமேனியை சுவாமி அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் முதலியாண்டான். அப்போ சுவாமியும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நியமிக்க முதலியாண்டானுடைய திருக்குமாரரான கந்தாடை ஆண்டான்னு சொல்லக்கூடிய சுவாமி 74 சிம்மாசனாதிபதிகளிலே அவரும் ஒருத்தர். ராமானுஜருடைய திருமேனியை நல்ல கை தேர்ந்த சிற்பியை கொண்டு பண்ணி கொண்டு வருகிறார். அது எப்பேற்பட்ட திருமேனி அப்படின்னா, சுவாமி கடைசி காலத்திலே எப்படி எழுந்தருளி இருந்தாரோ அந்த உருவத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய திருமேனி. கிட்டத்தட்ட இன்னைக்கு டெக்னாலஜில சுவாமியை கடைசி காலத்துல போட்டோ எடுத்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான தத்ரூபமான திருமேனி. ஒரு 120 வயசு வாழ்ந்த சன்னியாசி சுமார் 100 வருஷங்களுக்கும் மேலே சந்நியாச தர்மத்தை அனுஷ்டித்து வெறும் வெள்ள சாதத்தை மட்டுமே சாப்பிட்டு வயிறு பிடிக்க, வயிறு இழுத்துக்க, வயிறு ஒட்டிக்க வாழ்ந்த வைராக்கியமான சன்னியாசி எப்படி இருந்தார் அப்படின்றது அவருடைய திருமேனியிலே தெரியும். இன்னைக்கும் சேவித்தால் நம்முடைய பெரியவாள்லாம் காதுல கடுக்கன் போட்டுக்கிறதுக்காக தொலை பண்ணிப்பா, கடுக்கன் போட்டுப்பா. காலத்துக்கும் அந்த கடுக்கனை போட்டுட்டே இருக்கிறபடினாலே வயசு ஆக ஆக காதானது அப்படி தொங்க ஆரம்பிக்கும். அந்த கடுக்கனை கூட கழண்டி விழறாப்புலாம் ஆயிடும் சில பேருக்கு. காதிலே அந்த கடுக்கன் போட்டுக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட தொலையானது நாளுக்கு நாள் பெருசாகின்றே வரும். அந்த மாதிரி ஸ்ரீபெரும்புதூரிலே சுவாமியினுடைய திருச்செவிகளை காதுகளை சேவித்தீர்களானால் சுவாமியினுடைய காது அப்படியே பெருசா ரொம்ப நீளமா தொங்கி போய் கிட்டத்தட்ட ஒரு 2 விரலை உள்ள விடும்படியா அத்தனை பெரிய தொலையோட கூட தொங்கி கொண்டிருக்கும். அது சுவாமி 120 வயசுலே எழுந்தருளி இருந்த திருமேனியை நமக்கெல்லாம் நினைவுறுத்தக்கூடியது. சுவாமியினுடைய திரு வயிறை சேவியுங்கள். அப்படியே 6 பேக் வச்சது போலெல்லாம் பில்டப் பாடி எல்லாம் கிடையாது சுவாமிக்கு. அங்கே பெரிய தொப்பையும் தொந்தியும் கூட கிடையாது. எப்படி சுவாமியினுடைய திருமேனின்னா, ஒருவேளை மட்டுமே வெறும் வெள்ள சாதத்தை மட்டுமே சாட்டுண்டு வயிறு பிடிக்க தன் உடலை வருத்தி கொண்டு சந்நியாசாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சன்னியாசி எப்படி இருப்பார், எப்படி இருக்க வேணும் என்பதை காட்டி கொடுக்கக்கூடியதான ஒரு உதாரண புருஷமான திருமேனி அந்த திருமேனி. சுவாமியினுடைய வயிறு அப்படியே இழுத்து ஒட்டின்னு இருக்கும். அந்த அழக சேவிக்கலாம் ஸ்ரீபெரும்புதூரில. அப்படி அகன்ற கண்களோட, தொங்கிய காதுகளோட, தளர்ந்த திருமேனியோட, இத்தனை இருந்தாலும் திருமுக மண்டலத்திலே கொஞ்சம் கூட குறையாத தேஜஸோட, பிரகாசத்தோட, சாட்சாத் பரதத்துவத்தை போலே மிளிருகிற கண்களோட கூட சுவாமியினுடைய விக்கிரகமானது ஸ்ரீபெரும்புதூரிலே அமைந்திருக்கிறது. அப்படின்னா அந்த சுவாமியினுடைய விக்கிரகத்தை பண்ண சிற்பியின் உள்ளே பெருமாள் தான் புகுந்து அந்த விக்கிரகத்தை பண்ணியிருக்கார் அப்படின்றதுதான் நிதர்சனம். அப்ப சுவாமி அப்ப எப்படி எழுந்தருளி இருந்தாரோ அதே மாதிரி விக்கிரகம் பண்ணப்பட்டது. அந்த விக்கிரகத்தை மேல்கோட்டையிலே பண்ண விக்கிரகத்தை போலேயே தேவரீர் இந்த விக்கிரகத்தையும் சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு தேவரீருடைய திவ்ய சக்தி முழுவதையும் அதிலே ஆவிர்பவிக்க பண்ணி தர வேணும். தேவருடைய அவதார ஸ்தலத்திலே பிரதிஷ்ட பண்ணப்பட போற இந்த திருமேனியிடத்திலே யார் எதை பிரார்த்தித்து கொண்டாலும் உடனே அவர்களுக்கு அது சபலமாக வேணும். தேவரீர் இல்லாத குறையை போக்கும்படியாக, தேவரீர் என்னைக்கும் இந்த பூலோகத்திலே இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும்படியா அந்த திருமேனி இருக்க வேணும்னு இப்படி பலவிதமா பிரார்த்திச்சுண்டு சுவாமியினிடத்திலே அந்த விக்கிரகத்தை கொண்டு கொடுத்து விழுந்து சேவிச்சு பிரார்த்திக்கிறா சுவாமிய. சுவாமியும் அந்த தள்ளாத வயசிலே அந்த விக்கிரகத்தை சேர்த்து அணைத்துக் கொண்டு தன்னுடைய சக்தி முழுவதையும் அதிலே இறக்கிவிட்டார் சுவாமி. திருநாராயணபுரத்திலே பண்ணின விக்கிரகத்திலே தன்னுடைய சக்தியிலே ஒரு பாகத்தை மாற்றினார் சுவாமி. ஸ்ரீபெரும்புதூரிலே பிரதிஷ்ட பண்ண போற விக்கிரகத்துக்கு முழு சக்தியும் இறக்கிட்டார். ஏன்னா சுவாமி இன்னும் ஒரு 4-5 நாள்ல பரமபதிச்சாக போறது.
இதுக்கு மேல சுவாமி இந்த பூலோகத்திலே வாழப்போவதில்லை. அதனால் தன்னுடைய சக்தியை எல்லாம் அந்த விக்கிரகத்துக்கு தாரவார்த்து கொடுத்துட்டார் சுவாமி. நல்லபடியா விக்கிரக பிரதிஷ்டை ஆட்டோன்னு அனுகிரகிச்சு அனுப்புறார். முதலையாண்டானுடைய திருக்குமாரரான கந்தாடையாண்டான் அவர் தலைமையில நிறைய சிஷ்யர்கள் எல்லாம் அந்த விக்கிரகத்தை பல்லக்கிலே எழுந்தருள பண்ணி கொண்டு சுவாமியினுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து சேர்றா. அப்போ ஸ்ரீபெரும்புதூரிலே சுவாமியினுடைய அவதாரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே தோன்றிய ஆதிகேசவ பெருமாளும் யதிராஜநாதவள்ளி தாயாரும் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவளுக்கு மட்டும்தான் சன்னதி. அப்போ சுவாமிக்கு சன்னதி கிடையாது. அங்கே போய் பெருமாளிடத்திலும் தாயாரிடத்திலும் கந்தாடையாண்டான் பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி சுவாமி பரமபதிக்கிற சமயம் வந்துடுத்தோ, அவருடைய அவதார ஸ்தலத்திலே இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண வேணும், அதற்கு பெருமாளும் பிராட்டியும் அனுமதி தர வேணும் என்பதாக பிரார்த்திக்க, பெருமாளும் பிராட்டியும் அனுமதிக்க, ஸ்ரீபெரும்புதூரிலே வாழ்ந்திருந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் அத்தனை பேரையும் திரட்டிக் கொண்டு வைகான சாகம ரீதியிலே வேதாந்தங்கள் முழங்க, அருளிச் செயல் முழங்க, ராமானுஜ நூற்றந்தாதி முழங்க, ஸ்தோத்திர பாடங்கள் முழங்க கம்பீரமாக சுவாமியினுடைய திருமேனியானது ஸ்ரீபெரும்புதூரிலே பிரதிஷ்டை பண்ணப்படுறது. அது ஸ்ரீபெரும்புதூரிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாள் குரு புஷ்யம்னு சொல்லக்கூடிய தை மாசம் புஷ்ய நட்சத்திரம், தைப்பூசத்தன்னைக்குத்தான் ஸ்ரீபெரும்புதூரிலே சுவாமியினுடைய திருமேனி பிரதிஷ்டை. இங்கே தைப்பூசத்தன்னைக்கு சுவாமியினுடைய திருமேனி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த முகூர்த்தம், அந்த க்ஷணம், அங்கே ஸ்ரீரங்கத்திலே சுவாமியினுடைய திருமேனியிலே மொத்த சக்தியும் வற்றி போய் சுவாமி ரொம்ப ரிஸ்க் ஆயிட்டார், ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டார். எப்ப வேணாலும் பிராணன் போலான்ற மாதிரி ஆயிடுத்து சுவாமிக்கு. இதெல்லாம் எத்தனை ஆச்சரியம் பாருங்க. ஒரு விக்கிரகத்தை சேர்த்தனைச்சுண்டு என்னுடைய சக்தி மொத்தத்தையும் இதுல இறக்குறேன்னு சொல்றார். சொல்லிட்டு சுவாமி நன்னாதான் இருந்துட்டு இருக்கார். அந்த விக்கிரகத்தை யதா ஆகமம் யதா சாஸ்திரம் சுவாமி சொன்னபடி ஸ்ரீபெரும்புதூரிலே பிரதிஷ்டை பண்ண க்ஷணம் அங்கே மொத்த சக்தியும் குறைந்து விட்டு சுவாமியினுடைய உயிர் பிரிய போறதுன்னா, அப்ப சுவாமி அருளி செய்தபடி தன்னுடைய வாக்கை சத்தியமாக்கினார். சுவாமி என்ன சத்தியமாக்கினார்? அந்த திருமேனியிலே இருந்து அப்படியே ஸ்ரீபெரும்புதூரிலே இருக்கக்கூடிய அவருடைய விக்கிரகத்திலே எழுந்தருளி விடுகிறார் சுவாமி. அங்கு சுவாமியினுடைய திருமேனி ரொம்ப ஆட்டம் கண்டு சாட்டு இருந்த கொஞ்சம் கஞ்சியோ பாலோ மோரோ தீர்த்தமோ கூட இறங்காம ஒரு 2 நாள் 4 நாள் அந்த மாதிரி சுவாமி அப்படியே படுத்த படுக்கையா கிடந்து, இந்த விக்கிரக பிரதிஷ்டை பண்ணவாலாம் ஸ்ரீரங்கம் போய் சேர்ற வரைக்கும் காத்துட்டு இந்த விக்கிரக பிரதிஷ்டையான கொஞ்ச நாள்கள்லேயே சுவாமி திருநாள் அலங்கரிக்கிறார், சிவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துடுறார் சுவாமி. ஆகையினாலே பூலோகத்திலே நான் வாழ்ந்த காலம் முடிய போகிறது, இனிமேல் வைகுண்டத்துக்கு போக போறேன். ஆனாலும் உங்களுக்காக என்னுடைய திருமேனியினுடைய சக்தியை, என்னுடைய திருமேனியினுடைய பிரதியை, பிம்பத்தை விட்டு செல்கிறேன்னு சுவாமி நம்மளுக்கு சொன்னது போல இந்த ஸ்ரீபெரும்புதூரிலே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருமேனி அமைந்திருக்கிறது. அதனாலே இந்த திருமேனிக்கு தான் உகந்த திருமேனின்னு பெயர். அவருக்கு அந்த திருமேனியிலே ரொம்ப உகப்பு. ஏன்னா இப்பதானே போட்டோ அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்துடுத்து. ஒரு காலத்துல ஓவியம் வரைகிறவா தான் நம்மளுடைய படத்தை முகத்தை எல்லாம் வரைவா. இன்னைக்கும் சில பேரை பார்த்தா அப்படியே ஓவியமா வரைகிறா. அந்த மாதிரி யாரான ஒருத்தர் நம்மளுடைய படத்தை அப்படியே நம்மளை பார்த்து வரைஞ்சு காட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே 100% நம்மள போட்டோ எடுத்தது போல இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 40%ல இருந்து 80% வரைக்கும் நம்மள அப்படி தத்ரூபமா வரையலாமா இருக்கும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு பர்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாயிட்டே போறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருந்தோ இல்லையோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100% பர்ஃபெக்டா நம்மள அப்படியே போட்டோ போல ஒருத்தர் வரைஞ்சு விடுறாரு, காட்டுறாரு நம்ம இடத்துல, அதை பார்த்து நமக்கு எத்தனை சந்தோஷம், என்ன அப்படியே வரைஞ்சிருக்காரு இந்த சுவாமி அப்படின்னுட்டு நமக்கு அப்படியே உகப்பு வரதோ இல்லையோ. அப்ப நாம உகக்குறோம். அது அந்த மாதிரி தன்னுடைய விக்கிரகத்தை சாட்சாத் நாம இப்ப எப்படி இருக்கோமோ, கண்ணாடி முன்னாலே போய் நின்னா நம்முடைய திருமேனி எப்படி தெரியறதோ அந்த மாதிரியே இந்த விக்கிரகத்தை பண்ணியிருக்காருன்னு அந்த விக்கிரகம் பண்ணின விதத்திலேயே சுவாமிக்கு உகப்பு ஏற்பட்டு விட்டது. அதுவும் போக சிஷ்யால் எல்லாம் அவதார ஸ்தலத்திலே பிரதிஷ்டை பண்ண வேணும்னு பிரார்த்திக்கிறா. காலத்துக்கும் நாம் அவங்க இருந்துட்டு வாழ்க்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறா. அதனால நம்முடைய சக்தியை இந்த விக்கிரகத்திலே எழுந்துருள பண்ணலாம்னு உகந்து அந்த விக்கிரகத்திலே தன்னுடைய சக்தி முழுக்க டிரான்ஸ்பர் பண்றாரு சுவாமி. அதனாலே தான் சுவாமி ராமானுஜர் உகந்த திருமேனி, தான் உகந்த திருமேனி. அடியனுக்கு அந்த சுவாமியை சேவிக்கிற போது, அனுபவிக்கிற போதெல்லாம் ஒரு விஷயம்தான் தோணும். சுவாமியினுடைய விக்கிரகத்துக்கு உற்சவம் நடக்கிறது, நாம கலந்துக்கிறோன்ற உணர்வு ஏற்படாது. என்ன தோணும் அப்படின்னா, சாட்சாத் சுவாமியோடையே நாம இருந்துட்டு இருக்கோம்னு தான் தோணும். எத்தனை நாள் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து சுவாமியை அனுபவிச்சுண்டோ, சுவாமியினுடைய உற்சவத்தை சேவிச்சுட்டு இருக்கோமோ, அத்தனை நாள் அத்தனை நிமிஷங்கள் நாம சுவாமியோடையே நிஜத்துல இருக்கிற போலதான் தோணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரியன் உண்டு.
ஆச்சாரியன் எங்கேயோ ஒரு இடத்துல எழுந்தருளி இருக்கார், நாம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம். நியாயமா பார்த்தா சிஷ்யனாகப்பட்டவன் தினந்தோறும் ஆச்சாரியனை சேவிக்கணும், ஆச்சாரியன் இருக்கிற இடத்துலதான் வாசம் பண்ணணும், ஆச்சாரியனுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கு அதெல்லாம் முடியலன்றதுனால முடிஞ்ச போது ஆச்சாரியனை போய் சேவிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம் மறக்காம. அப்போ ஆச்சாரியன் எங்கேயோ எழுந்தருளி இருக்காரு, நாம எங்கேயோ இருக்கோம். ஆனா நாமளே வருஷத்துல ஒரு 2 நாளோ 3 நாளோ ஆச்சாரியன் திருநட்சத்திரம், அவருடைய திருத்தகப்பனார் திருநட்சத்திரம், அவாத்த கல்யாணம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷத்துக்காக சுவாமி இருக்கக்கூடியதான ஊருக்கு போய் ஒரு 2 நாள் 3 நாள் சுவாமியை சேவிச்சுண்டு, அவர் ஆத்துல சாட்டுண்டு, அவர் கொடுக்குற தீர்த்த பிரசாதாதிகளை எல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு, அவரை பார்த்து பேசிண்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு எத்தனை பூரிப்பு ஏற்படுமோ அதே பூரிப்பு, அதே உற்சாகம், அதே புலகாங்கிதம் ஏற்படும் ஸ்ரீபெரும்போதூரிலே சுவாமியை சேவிக்கிற போது. நாம சுவாமி அவதாரம் பண்ணின காலத்திலே பிறக்கவில்லையே, அவரை சேவிக்கலையே, அவரோட நாம ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்ற ஏக்கம் எல்லாம் இந்த அர்ச்சாவதாரத்தை சேவித்து அவருடைய உற்சவத்தை அனுபவித்தால் ஒரு க்ஷணத்திலே பறந்து ஓடிவிடும். அப்பேற்பட்ட அதி ஆச்சரியமான திருமேனி. இன்னைக்கும் சுவாமி அந்த விக்கிரகத்தின் மூலமா நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இது சத்தியம். அப்பேற்பட்ட சுவாமிக்கு சித்திரையிலே திருவாதிரை என்று காற்றுமறை நடக்கும்படியாக ஆச்சரியமா 10 நாள் உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவத்திலே சுவாமிக்கு ஒரு நாளும் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுதான் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு நாள். அதையே ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு நாள், ராமானுஜருடன் ஒரு நாள்னு சொன்னா, நான் காஞ்சிபுரம் ராமானுஜரை ஒரு நாள் அனுபவிச்சுட்டு போறேன், திருவள்ளூர் ராமானுஜர் அனுபவிச்சுட்டு போறேன், எங்க ஆத்துல இருக்கிற ராமானுஜர் அனுபவிச்சுட்டு போறேன், அது என்ன ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு நாள்? அதுக்காகத்தான் அடியேன் இத்தனை சொன்னது. சாட்சாத் சுவாமி ஸ்ரீபெரும்புதூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த அனுபவத்துக்காகத்தான் இத்தனை தூரம் விளக்கி சொன்னது. சுவாமி உற்சவ காலங்களிலே என்ன பண்றார் அப்படின்னா, அன்னைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே என்ன அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடித்தாரோ அதையெல்லாம் ஒண்ணு விடாம பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. இன்னைக்கு சொல்ல போனா அன்னைக்கு பண்ணதை விட இன்னைக்கு கூடுதலான காரியங்களை பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. சுவாமி பிம்மால 4 மணிக்கு எழுந்து போறான். அவர் இருக்கிறச்ச ராத்திரி 12 மணிக்கு சயனிச்சு போறான். 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அந்த 4 மணி நேர அவகாசம் தான் சுவாமிக்கு ஓய்வு, சயனம். ஒரு நாளும் உடம்பு வந்துடுத்து அசௌகரியமா இருக்கு, அசக்தமா இருக்கு, குளிர்றது, மழையா இருக்கு, வெயிலா இருக்கு, வாட்டமா இருக்குன்னு சுவாமி ஒரு 1/2 மணி 1/4 மணி கூட கூடுதலா படுத்துன்றதே கிடையாது. வாட்ச் டைம் காட்டுறதோ இல்லையோ, சுவாமியினுடைய செய்கைகள் சிஷ்யாளுக்கெல்லாம் டைம் காட்டிடும். சுவாமி இப்ப பண்ணிட்டு இருக்காருன்னா இது மணி, சுவாமி படுத்துட்டாரா மணி 12, எழுந்துட்டாரா மணி 4, அப்படி சுவாமி அத்தனை ஆச்சாரத்தை கடைபிடித்தார். ஆனா இன்னைக்கு ராத்திரி சுவாமி சயனிச்சுக்கிறதுக்கு ராத்திரி 1:30 மணி ஆறுது. பிம்மால 4 மணிக்கெல்லாம் சுவாமி எழுந்துக்கிறார். அப்பவாவது 4 மணி நேரம் சுவாமிக்கு ஓய்வு. இப்போ 2:30 மணி நேரம் தான் ஓய்வு. குறிப்பா சில முக்கியமான உற்சவங்கள் எல்லாம் சுவாமிக்கு 1:30 மணி நேரம் தான் ஓய்வு. அந்த மாதிரி சில முக்கியமான உற்சவங்களிலே ராத்திரி 1:30 மணிக்கு சயனிச்சுண்டாரானா மறுநாள் கார்த்தால 3 மணிக்கெல்லாம் விஸ்வரூபம் ஆயிடுறது திருவேங்கடமுடைய நாட்டம். அப்படி எழுந்தருள் இருந்த காலத்தை விட இப்ப இன்னும் நிறைய காரியம் பண்றாரு. என்ன அந்த வித்தியாசம் அப்படின்னா, அன்னைக்கு என்னென்ன பண்ணினாரோ அதெல்லாம் இன்னைக்கும் விக்கிரகத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை விட கூடுதலா இப்போ தான் அர்ச்சாவதாரமா இருக்கிறபடினாலே பெருமாளை போலே எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக பல வீதிகளிலே பல வாகனங்களிலே எழுந்தருளி கொண்டு பெருமாள் எப்படி தன்னுடைய திருமேனி அழகை காட்டுவதற்காக பத்தி உலாத்தல், வையாளி, வையார நடை, சேவை இதெல்லாம் காட்டுறானோ அதையெல்லாமும் காட்டிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. இங்கே சுவாமி எழுந்தருள் இருந்த காலத்தில் கார்த்தால ஒரு வாகனம், சாயங்காலம் ஒரு வாகனம்னு வாகனத்துல புறப்பாடு வந்திருப்பாரோ? இல்லை, அது இப்ப கூடுதலா நடக்கிறது. சுவாமி பத்தி உலாத்தல்ல வாசிக்கிற கீர்த்தனங்களுக்கு ஏற்ப நடனம் ஆடி இருப்பாரோ? இல்லை, அது இப்போ நடக்கிறது. வையார நடை சேவைன்னு ஒய்யாலிய அன்னைக்கு காமிச்சிருப்பாரோ? இல்ல, இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறது. அந்த மாதிரி கூடுதலான காரியங்களை பண்ணிக்கொண்டு இன்னைக்கும் சுவாமி நம்மோடைய ஸ்ரீபெரும்புதூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன நடக்கிறது அப்படின்னா, பிம்மால 3 மணிக்கு சுவாமிக்கு விஸ்வரூபம். அன்னைக்கு 4 மணிக்கு தூக்கத்தில இருந்து கலைஞ்சு எழுந்துட்ட சுவாமி இப்போ 3 மணிக்கு எழுந்துக்கிறார். விஸ்வரூபம் ஆறுது. விஸ்வரூபமாகி சுவாமிக்கு முதல் திருவாராதனம் நடக்கிறது. அந்த திருவாராதனத்திலே சுவாமிக்கு கண் துடைப்பது, பல் துலக்குவது, முகம் துடைப்பது, நா வழிப்பது, ஸ்நானம் பண்ணுவது முதலானவற்றையெல்லாம் மந்திரபூர்வமாக பண்ணி
எழுந்துண்டா விட்டு என்னென்ன அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ண வேணுமோ சரீர சுத்திக்காக அது அத்தனையும் ஆராதனம் ரூபத்திலே நடக்கிறது. அன்னைக்கு சுவாமி எழுந்துண்ட போது தந்ததாவனம்னு சொல்லி பல்ல தேய்ச்சுருவர், ஜிஹ்வாலேபனம்னுட்டு நாக்க வழிக்கிறது, தீர்த்தமாடுறது, ஸ்நானம் மந்திரபூர்வகமா சங்கல்பம் பண்ணிட்டு உபனிஷத்தெல்லாம் சொல்லி ஸ்நானம் பண்றது, அதையெல்லாம் இன்னைக்கு முதல் காலம் திருவாராதனத்திலே மந்திர புஷ்பம், வேத மந்திரங்கள், ஆகம பிரயோகங்களை எல்லாம் கொண்டு ஆராதன ரூபணத்திலே செய்யறோம். அந்த மாதிரி கார்த்தால சுவாமி எழுந்து குளிக்கிறது முதலான அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுடுறார். அதன் பிறகு ஆச்சரியமாக சுவாமிக்கு புது வஸ்திரம் சாத்தப்படுறது. தீர்த்தாமாடினா விட்டு புது வஸ்திரம் தரிப்பது போல புது காஷாயத்தை உடுத்துகிறார். அதன் பிறகு சுவாமிக்கு நெற்றிக்கு திருமண் காப்பு சாத்தப்படுகிறது. திருமண் காப்பு சாத்தியானா விட்டு சுவாமிக்கு திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தப்பட்டு அன்னைக்கு வாகனத்திலே சுவாமி எப்படி எழுந்துருள போறாரோ அதுக்கு தகுந்தாப்புல சுவாமிக்கு அலங்காரங்கள் எல்லாம் நடக்கிறது. அந்த அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி கொண்டா விட்டு தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்னம் முதலான ரத்னத்தினாலான ஆபரணங்களை எல்லாம் சாற்றிக் கொண்டு தன்னை அழகு செய்து கொண்டு தலைக்கு ஆச்சரியமாக கிரீட்டம் எல்லாம் சாத்தி கொண்டு சுவாமி புறப்பாடுக்கு சித்தமா காத்துருக்கார். அந்த சமயத்திலே சுவாமியை தோளுக்கினியான்னு சொல்லக்கூடிய கேடயம், தோளிலே எழுந்துருள பண்ணக்கூடிய கேடயத்திலே எழ பண்ணி சுவாமியினுடைய திருவடியை பாதுகையை அவருக்கு முன்னாலே எழுந்துருள பண்றார். தேசிக சம்பிரதாயத்திலே சுவாமியினுடைய பாதுகைக்கு பில்லான், திருக்குறைகை பிரான் பில்லான்னு திருநாமம். பெருமாளுடைய பாதுகையை ஷடாரின்னு சொல்றோம், ஷடாரி சாய்க்கிறதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி தேசிக சம்பிரதாயத்திலே சுவாமியினுடைய பாதுகைக்கு பில்லான் சாதிக்கிறதுன்னு சொல்றது. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே முதலையாண்டான் சாதிக்கிறதுன்னு சொல்றது உண்டு. ஸ்ரீபெரும்புதூர்ல தென்னாச்சாரிய சம்பிரதாயமானபடினாலே முதலையாண்டான் சாதிக்கிறதுன்றது வழக்கத்துல இருந்துருக்கு. அந்த மாதிரி அந்த முதலையாண்டானையும் சுவாமிக்கு முன்னாலே அந்த தோழிக்கிணியானிலே எழுந்துருள பண்ணி சுவாமிய தோல்ல எழுந்துருள பண்ணிட்டு புறப்படுறா. அப்போ பெரிய பெரிய ராஜாக்கள் சன்னியாசிகள் எல்லாம் எழுந்தருளுகிற போது கூட இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், அமைச்சர்கள் கட்டியம் சொல்லுவா. பராக் சுவாமின் பராக் அப்படின்னு கட்டியம் சொல்லுவா. அப்படி கட்டியம் சொல்றது வெறுமை ராமானுஜர் வரார், எம்பெருமானார் வரார்னு சொல்லாம அவருடைய ஞானம் என்ன, அவருடைய அனுஷ்டானம் என்ன, அவருடைய சக்தி என்ன, அவருடைய வித்வத் என்ன, பிரமதவாதிகளை அவர் வாதத்திலே வென்ற அவருடைய வாத புலமை என்ன, அவர் நம் சம்பிரதாயத்திற்கு பண்ணியிருக்கக்கூடிய கிரந்தங்களினுடைய கம்பீரம் என்ன, இதையெல்லாம் வர்ணிக்கிறபடியாக பூர்வாச்சாரியர்கள் அவர் விஷயமாக எழுதிய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி 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 சுவாமியை வர்ணிச்சு பராக் பாடுறா. சுவாமிக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் கூரத்தாழ்வான் பண்ணின ஸ்லோகம், முதலையாண்டான் பண்ணின ஸ்லோகம், வடுக நம்பி பண்ணின ஸ்லோகம், இந்த மாதிரியான ஸ்லோகங்களை எல்லாம் இருக்கிறதுலே ரத்தனமாக மணியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி தொகுத்து வச்சிருக்கா. அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு சுவாமிக்கு ஜெய விஜயே பவா, ஜெய விஜயே பவா, எச்சரிகை சுவாமி எச்சரிகை அப்படின்னு எச்சரிக்கை சொல்ல சுவாமி கம்பீரமா சிங்கத்தை போல எழுந்தருள்றார். காலை எடுத்து வச்சு அப்படி சுவாமி எழுந்தருள்றார், வெளியில சன்னதியை விட்டு எழுந்தருள்றார். அப்படி வந்த சுவாமி நேர தன்னுடைய சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடியதான ஸ்வர்ண மண்டபத்துக்கு முதல்ல எழுந்தருள்றார். அங்க மண்டகப்படினா குறிப்பிட்ட இடத்திலே சுவாமி இறங்கி அங்க சின்னதா சுலபமா ஒரு திருவாராதனம் நடக்கும். உடனே ஆயிடும், ஒரு 2 நிமிஷத்துல திருவாராதனம் ஆயிடும். அப்படி ஒரு சுலபமான திருவாராதனமாகி ஏதோ ஒரு தலிகை, குறிப்பா தோசை, வடை, சுண்டல் அதை நைவேத்தியம் பண்ணுவா. அதன் பிறகு சுவாமி அங்க இருந்து புறப்படுவார். இப்படி சுவாமி தன்னுடைய அவதார ஸ்தலமான தன்னுடைய சன்னதியில இருந்து எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வர்ண மண்டபத்துக்கு வரத்துக்குள்ள ஒரு 5-6 ஸ்லோகங்களை சொல்லி ஒரு 5-6 கட்டியங்களை சொல்லி கம்பீரமா சுவாமியினுடைய நடையை வர்ணிப்பா. அப்போ அந்த கட்டியங்களுக்கு ஏற்ப சுவாமி இப்படியும் அப்படியும் அசைந்து ஆடிக்கொண்டு, ஒரு யானையானது ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்காது, இப்படியும் அப்படியும் அசைஞ்சு ஆடின்னு இருக்கும். அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நாம அந்த மாதிரி ஆடினா கன்றாவியா இருப்போம், பைத்தியம் நடுவா. சுவாமியானது ஒரு யானை, மதம் கொண்ட யானை. எப்பேற்பட்ட மதம் கொண்ட யானை அப்படின்னா அமுதனார் சாதிக்கிறார். பண்தரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்களி ராமானுச முனிவேழம் அப்படின்னு சாதிக்கிறார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை எல்லாம் இஷ்டத்துக்கும் வாரி சாட்டு கொழுப்பெடுத்து போய் மதங்கொண்ட யானையாக திரிகிறார் எம்பெருமானார்னு சொல்றார். ராமானுஜர் எப்படி இப்பேற்பட்ட பெரிய சரீரத்தோட யானையாட்டமா கம்பீரமா நடமாடுறாரு அப்படின்னா, எல்லாம் உள்ள போன திருவாய்மொழி வேலை பண்றது,
நாம நெய்ய சாட்டு பாலை சாட்டு உடம்பு வளர்த்துக்கிறது போல சுவாமி திருவாய்மொழியை சாட்டே யானையை போல மதங்கொண்ட யானையை போல கம்பீரமா இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட யானையானது இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டு அசைந்து கொண்டு வருகிறது. அந்த அழகை நமக்கு சேவிக்க முடிகிறது ஸ்ரீபெரும்புதூரிலே. சுவாமி தேசிகனும் கூட ஆரண நூல் வழி செவ்வை அடித்திடும் ஹைதுகற்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக்கதலிகள் மாய்த்தவிரான் ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி அப்படின்னு சாதிக்கிறார். ராமானுசர் ஒரு மதம் கொண்ட யானைன்னு அமுதனார் சொன்னது போல சுவாமியும் சொல்றார். அமுதனார் கண்ணா பின்னான்னு அளவே இல்லாம எக்கச்சக்கமா திருவாய்மொழியை சாட்டு கொழுத்து போன பெரிய யானைன்னு வர்ணித்தார். அந்த மதத்தை இந்த யானை எப்படி தீர்த்து கொள்ளுகிறது? யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்றது? கண்ணா பின்னான்னு தின்றது யானை, மொத்தம் கொழுப்பா போறது, மதமா போறது, மதம் வந்த உடனே முட்டுறது, குத்துறது, உதைக்கிறதுன்னு துவம்சம் பண்றது யானை. அந்த மாதிரி இந்த ராமானுஷன் சொன்னக்கூடிய யானை ராமானுஷ முனி ஆகிற யானை, ராமானுஷ முனி வேழம். அதுக்கு மதம் பிடிச்சு போயிடுத்து நிறைய திருவாய்மொழி பாசுரங்களை அனுபவித்து அந்த மதத்தை எப்படி தீர்த்து கொள்வதுன்னா, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு எதிராக, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எதிராக யாரெல்லாம் வாதம் பண்ண வராலோ அவள்லாம் வாழை மரம்னு வச்சுட்டா, அவ இருக்கக்கூடியதான வாழைத்தோப்ப இந்த திமிர் பிடித்த மதம் பிடித்த கர்வமான ராமானுஷர்னு சொல்லக்கூடிய யானையானது மதம் பிடித்த போது வாழைத்தோப்பிலே இறங்கி வாழைத்தோப்பை துவம்சம் பண்றாப்புல துவம்சம் பண்றோம். அப்படிதான் என்ன, பிற மதவாதிகளை எல்லாம் திருவாய்மொழி பாசுரங்களை கொண்டே அடக்கி விடுகிறார். பெரிய வேதாந்தம்னு தெரியணும்லாம் அவசியம் இல்லை. அந்த வேதாந்தங்களுக்கெல்லாம் மகுடமாக அந்த வேதாந்தங்களினுடைய சாரத்தை எல்லாம் நேரடியாக தெரிவிக்கிற ஆழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை கொண்டே இவரை எதிர்த்து வந்த அத்தனை மதத்து சித்தாந்திகளான வித்வான்கள் என்கிற வாழை மரங்களையும் இந்த யானையானது தோப்பா அடிச்சு துவம்சம் பண்ணித்து அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். அப்பேற்பட்ட யானை நேரம் நடந்து வராம இப்படியும் அப்படியும் அசைஞ்சிட்டு நடந்து வர்றது அந்த அழகு அனுபவித்தால் தான் தெரியும். நேர்ல போய் அனுபவிக்கிறதுன்னு ஒண்ணு. இன்னைக்கு பெருமாள் நமக்கு பண்ணிருக்கக்கூடிய பெரிய அனுகிரகம் இந்த சோசியல் மீடியா, யூடியூப். இதெல்லாம் யூடியூப்ல ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் உற்சவம், ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் ஒய்யார நடை ஒய்யாளி அப்படின்னு எல்லாம் போட்டா வீடியோஸ் வரும். அதை அனுபவிக்கலாம். எல்லாரும் பெரும்பாலும் சேவிச்சிருப்பாங்க. அப்படி கம்பீரமான யானையை போல உயர்ந்த நடையிட்டு கொண்டு சுவாமி அந்த மண்டபத்துக்கு வந்து எழுந்தருள்றார். அங்க சின்னதா சுவாமிக்கு திருவாராதனமாகி தலையம் செய்யாருது. திரும்பவும் கட்டியும் சொல்றா. ஆச்சரியமா சுவாமி அங்கே இருந்து வந்து வெடுக்குன்னு திரும்புறார். சுவாமி கிட்ட ஒரு ஆச்சரியமான அழகு என்னன்னா, நேரம் நடந்து வந்துட்டே இருப்பார். வேறு ஒரு திசைக்கு திரும்ப வேணும் அப்படின்னா நாமெல்லாம் கோணாமானாவா எப்படி கால் போறதோ அப்படி திரும்புறோம். ஆனா சுவாமி அப்படியே ஷார்ப்பா ஸ்கேல் வச்சு லைன் போட்டது போல 90 டிகிரில அப்படி ஆச்சரியமா திரும்புவார் சுவாமி. ஒரு ஸ்கேலை வச்சு டயக்ராம் போட்டு வரோம். நேர போறது ஒரு டயக்ராம், டுவர்ட்ஸ் நார்த் ஒரு லைன் போடுறோம். திரும்ப நார்த்ல இருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு போறதுன்னா அது எப்படி வந்து பர்ஃபெக்டா ஸ்கேல் வச்சு போட்டாப்புல போறதோ அந்த மாதிரி திரும்புவார் சுவாமி. அப்படி கடைசியா திரும்புறச்ச ஒரு க்ஷணம் அந்த திசையில இருக்கக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் தன்னுடைய அழகன் அண்ணா ஒரு முறை பாத்துக்கோங்கன்னு சொல்றது போல கம்பீரமா ஒரு அழுத்தி தன்னுடைய அழகை காட்டுவார் சுவாமி. அப்படி காட்டிட்டு அப்படி வெடுக்குன்னு திரும்புவார். திரும்பி அடுத்த திசையில இருக்கிறவாளுக்கு சேவை. அப்படி சுவாமியானவர் அந்த ஸ்வர்ண மண்டபத்திலே இருந்து வெடுக்குன்னு திரும்பி யதிராஜநாதவள்ளி தாயார் சன்னதிக்கு எதிர்ப்புறமா திரும்பி நிப்பர். அப்போ சுவாமியினுடைய சன்னதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 படிகள் இறங்கினோமானா ஒரு பள்ளம் வருது. அந்த பள்ளத்துல நேர யதிராஜநாதவள்ளி தாயார் சன்னதி உண்டு. அந்த படியிலே சுவாமியானவர் இறங்குவது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மலைப்பிரதேசத்து மேல இருந்து ஒரு சிங்கமானது அப்படியே இறங்கி வருவது போல கம்பீரமான நடை. அதுக்கு தகுந்தாப்புல கீர்த்தனைகளை எல்லாம் நாதஸ்வரத்திலே வாசிப்பா. அதுக்கு தகுந்தாப்புல ராமானுஜரை சிம்ஹம் என்று வர்ணிக்கக்கூடிய பூர்வாச்சாரிய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி எச்சரிகை விஜயி பவான்னு கட்டியம் சொல்லுவா. அந்த வசனங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த சங்கீர்த்தனத்தையும் நாதஸ்வரத்தையும் கூட அனுபவித்துக் கொண்டு சுவாமி எழுந்தருளக்கூடிய அந்த சேவையை சேவித்தால் சிம்மகதி, ஒரு சிங்கம் கம்பீரமாக நடைபெறுவது போல இருக்கும். மாறி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்னு சுவாமி ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மன் விஷயமாக சொன்னது போல குகையிலே இருக்கக்கூடிய சிங்கமானது அப்படியே மேல மேட்ல இருந்து பள்ளத்துக்கு இறங்கி வரக்கூடிய அந்த ஆச்சரியமான காட்சியை அனுபவிக்கலாம். அப்பேற்பட்டதான ஒரு காட்சி. அதை சேவிச்சோமானா சுவாமி அந்த படிகள் எல்லாம் இறங்கி சமதளத்துக்கு வந்துடுறார். வந்தாரானா தாயார் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இடம், அங்கே பத்தி உலாத்தல்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமா சுவாமி அப்படி 4 திசைகளிலும் திரும்பி
தன்னுடைய திருமேனி அழகை அடியவர்களுக்கு காட்டிக்கொண்டு அந்த வாசிக்கக்கூடிய சங்கீதங்களுக்கு தகுந்தபடி இப்படியும் அப்படியும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமாளை சுவாமியை ஆட்டி ஆட்டி அழகா எழுந்தருள பண்ண அந்த ஒய்யார நடையோட கூட சுவாமி அவருடைய அழகை காட்டி நம்மை எல்லாம் வசீகரித்து ராமானுசர்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமியினுடைய காலிலேயே நாம் எல்லாம் கட்டுண்டு இருக்கணும் என்று தேனில் விழுந்த ஈயானது மயங்கி அதிலிருந்து மீள முடியாம சுகமா மோகத்திலே மிதப்பது போல சுவாமியினுடைய திருவடியிலேயே நம்முடைய ஆத்மாவை நம்மை கட்டி போட்டு விடுகிறது சுவாமியினுடைய அழகும் அவருடைய நடையும். அப்படியே தன்னுடைய அழகாலே நம்மை வசீகரித்துக் கொண்டு சுவாமி தாயார் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான ஒரு ஊஞ்சல்ல எழுந்தருள்றார். ஒரு 2 நிமிஷம் ஊஞ்சல் ஆடுறார் சுவாமி. ஆடிட்டு சுவாமிக்கு சின்னதா ஒரு ஆராதனம், திரும்பவும் தோசை வடை சுண்டல்னு தலிக நைவேத்தியமாறுது. அதுல இருந்து சுவாமி இறங்கி நேர தாயார் சன்னதி வாசல்ல போய் நிக்கிறார். தாயார் விஷயமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சேவித்து தாயாருடைய பெருமைகளை கத்தியத்தின் மூலமாக உலகிலே பரப்பிய ராமானுஜருக்கு எச்சரிக்கை என்பதாக கட்டியங்களை கூற ஆச்சரியமா தாயாருக்கு ஒரு ஹாரத்தி பண்றா. தாயார சுவாமி தன் கண்கள் குளிர சேவித்து அனுபவிக்கிறார். அதன் பிறகு தாயாருடைய ஸ்ரீஷடாரியானது தலையிலே எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து சுவாமிக்கு ஷடாரி ஆறுது. தாயார் தன்னுடைய திருவடிகளை சுவாமியினுடைய தலையிலே சாதித்து சுவாமியை அனுகிரகம் பண்றா. குழந்தையானது அம்மாவினுடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து தாயார பிரதட்சணம் பண்ணிண்டு அதன் பிறகு ஆரம்பிக்கிறது தன்னுடைய ஒய்யார நடையை. குறிப்பா தாயார் சன்னதியை பிரதட்சணம் பண்ணி சுவாமி தாயார் சன்னதிக்கு பின்பக்கத்திலே வரக்கூடியதான இடத்திலே இருந்து முன்னாலே கொடிமரம் வரைக்கும் வந்து சேரக்கூடிய அந்த காட்சிதான் வையாலி அல்லது ஒய்யார நடை சேவைன்னு பெயர். ஆச்சரியமாக ராகங்கள்லாம் வாசிப்பா, சமயத்துல மகுடி வாசிப்பா, சமயத்துல இல்ல தினம் கூட மகுடி வாசிப்பா. திருவனந்தாழ்வானுடைய அவதாரமான சுவாமி மகுடிக்கு பாம்பு ஆடுவது போல இந்த அரவ அரசன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானார் மகுடிக்கு தன்னுடைய திருமேனி அழகை காட்டிக்கொண்டோ அதிலே மயங்கி அந்த இசையை ரசித்துக் கொண்டு ஆடிக்கொண்டு வருவர். அந்த மகுடிக்கு ஆடக்கூடியதான ஒய்யாரனோட சேவையை சேவித்தவர்கள் இந்த சேவையே போறோம், இந்த சேவையோடையே கூட வாழ்ந்து விடலாம் அப்படின்னு தான் நினைப்பான். அங்கே இருந்து அந்த ஒய்யார நடை சேவை அதை பூர்ணமா அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சுவாமிக்கு 2 பக்கத்திலையும் அடியவர்கள் வரிசையா காத்துருப்பா. சுவாமி அப்படி கம்பீரமா நடைய எடுத்து வச்சு அழகா அசையக்கூடிய ஆடிக்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை அப்படியே வந்து இன்ச்சு பை இன்ச்சா பருகின்றே வருவா. அப்படியே சுவாமி ராமர் சன்னதியை பிரதட்சணமா வந்து சக்கரவர்த்தி திருமகன் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான ஒரு ஊஞ்சலிலே அமர்வர். அங்க ஒரு 2 நிமிஷம் ஊஞ்சல் ஆடுவர். அங்க ஒரு சின்ன திருவாராதனமாகி சுவாமிக்கு தலிக நைவேத்தியமாகும். அதன் பிறகு திரும்பி சுவாமி சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டியார் இளைய பெருமாள் இவாளை எல்லாம் கண்ணார கண்டு சேவிப்பார், ஒரு ஹாரத்தியாகும். அதன் பிறகு சக்கரவர்த்தி திருமகனுடைய ஸ்ரீபாதுகையான ஸ்ரீஷடாரி சுவாமிக்கு சாதிக்கப்படும். சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டு அன்னைக்கு எம்பெருமான் ராமாவதாரம் பண்ணின போது லக்ஷ்மணன் சொல்லக்கூடிய இளைய பெருமாளாக தோன்றி அவனுடைய நிழல் போலவே அவன் கூடவே இருந்து வாழ்நாள் முழுக்க கைங்கரியம் பண்ணின அந்த திருவனந்தாழ்வான் இன்னைக்கு கலியுகத்திலே எம்பெருமானாராக ராமானுஜராக ஸ்ரீவாஷ்யக்காரராக அவதரித்திருக்கிறார். அந்த சுவாமி உள்ளே லக்ஷ்மணனாகவும் வெளியே ராமானுஜராகவும் டபுள் ஆக்ஷன்ல சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அன்னைக்கு விபவாவதாரத்திலே பண்ணிய கைங்கரியம் இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலே பண்ணக்கூடிய கைங்கரியம் என்பதாக 2 விதமாகவும் அனுபவிச்சுருக்கார். பக்கத்துல நின்று லக்ஷ்மணனா அனுபவிக்கிறார் பெருமாளை, தூரக்க நின்று உடையவரா அனுபவிக்கிறார். அனுபவிச்சுட்டு அன்னைக்கு தண்டகாரண்யத்திலே பெருமாள் ஸ்ரீராமனும் இளைய பெருமாள் லக்ஷ்மணனும் 2 பேரும் சேர்ந்து அப்படி நடந்து வரக்கூடிய காட்சி எப்படி இருக்கும்னு வால்மீகி வர்ணிக்கிறார். ஒரு சினம் கொண்ட சிங்கம் நடந்து வருவது போல இருக்கும், ஒரு மதம் கொண்ட யானை நடந்து வருவது போல இருக்கும். அத்தனை கம்பீரமான நடையழகு கொண்டவர்கள் ராமனும் லக்ஷ்மணனும். அவளுடைய நடைய சேவிச்சவா இவாளுடைய நடையையே சேவித்துக் கொண்டிருக்கலாம், எல்லா கஷ்டங்களும் மறந்து போய்விடும்னு நினைச்சுப்பா. அந்த மாதிரி அவளுடைய நடையழகை கண்டு ரசித்த தண்டகாரண்யத்து ரிஷிகள் தான் சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமானை அனுபவிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க, இது ராமாவதாரம் ஏகபத்னி விரதம் மட்டும்தான் இப்போது நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், ஆகையினாலே பின்னொரு அவதாரத்திலே நீங்கள் எல்லாம் ஸ்திரீகளாக பிறந்து என்னை அனுபவிக்கலாம் என்பதாக எம்பெருமானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தின்படிதான் தண்டகாரண்யத்து ரிஷிகள் எல்லாம் கோபிகைகளாக பிறந்து ராமன் கிருஷ்ணனாக பிறந்த போது அவனை அனுபவித்தார்கள் என்பதாக சம்பிரதாயத்திலே சொல்லுவது உண்டு. அப்படி அந்த நடையழகை காட்டி எல்லோரையும் வசீகரிக்க கூடிய ஒரு நடை கம்பீரம் அது பெருமாளுக்கும் உண்டு, இளைய பெருமாளுக்கும் உண்டு.
அந்த இளைய பெருமாள் தானே இன்னைக்கு ராமானுஷராக அவதரித்திருக்கிறார். அன்னைக்கு ராமர் நடந்து வர்றார் அப்படின்னா ராமருக்கு பின்தொடர்ந்து சீதா பிராட்டி வருவோம். கணவனுக்கு சமமாக மனைவி நடக்கக்கூடாது, கணவனை பின்பற்றி நடக்க வேணும் என்கிற தர்மத்தை அனுசரித்து சகல லோக மாதாவான சீதா பிராட்டி பெருமாளுக்கு பின்னாலே பின்தொடர்ந்து வருவா. ஆனால் இளைய பெருமாள் அவா 2 பேரும் தம்பதிகள், அவ ஏகாந்தமா பேசிட்டு வரட்டும், அவளுக்கு நடுவுல நாம இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். இன்னொன்னு, பெருமாளுக்கு முன்னாலே விஸ்வக்சேனர் வீதியை சரி பண்ணி கொண்டு பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய வீதி சுத்தமா இருக்கிறதா, ஏதானும் ப்ராப்ளம் இருக்கிறதான்னு பார்த்துண்டு அதையெல்லாம் செப்பனிட்டு கொண்டு போவது போல பெருமாளுடைய சேனாதிபதி ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவனான இளைய பெருமாள் லக்ஷ்மணன் பெருமாள் எழுந்தருளக்கூடிய வீதியிலே முள்ளுகள் ஏதான இருக்கா, கல்லுகள் ஏதான இருக்கா, பெருமாள் காலு குத்தராப்புல ஏதான இருக்கா, விஷ ஜந்துக்கள் மிருகங்கள் ஏதான இருக்கா, யாரான எதிரிகள் இருக்காளா அப்படின்னு பெருமாளுடைய பாதுகாப்பு நிமித்தமா முன்னாலே பார்த்து கொண்டு வழியை சுத்தம் பண்ணி கொண்டு செப்பனிட்டு கொண்டு எழுந்தருள பின்னாலே பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருள்றா. அன்னைக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமனும் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனுடைய பின்னழக பார்த்து ரசிச்சிருப்பாளோ இல்லையோ, எத்தனை கம்பீரமா சிங்கமாட்ட யானையாட்டம் நடக்கிறது இந்த குழந்தைன்னுட்டு. அதே பின்னழகை எம்பெருமானார் இன்று அர்ச்சாவதாரத்திலே கூட பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் காட்டுறார். என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமாள் சன்னதி முன்னாலே இருக்கக்கூடிய ஊஞ்சல் ஆடி விட்டு பெருமாளுடைய சட்டாரி எல்லாம் வாங்கிட்டு ராமர் சன்னதிக்கு முன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 100-120 அடிக்கு அப்படி திண்ணை போல ஒரு பிராகாரம் போகும். அந்த திண்ணையிலே ஆச்சரியமா கீர்த்தனங்கள் எல்லாம் நாதஸ்வரத்திலே வாசிக்க அதற்கு தகுந்தது போல சுவாமி உடல் முழுங்க டம் டம் என்ற உடல் முழங்க சுவாமி தன்னுடைய திருமேனியை ஆட்டி அசைத்துக் கொண்டு கம்பீரமான சிங்கம் போலே நடை பயில்கிறார், நடக்கிறார் சுவாமி. அப்படி ஒய்யாரமா நடந்து வர சேவைக்கு தான் ஒய்யார நடை சேவை வையாளின்னு பெயர். பொதுவா நாம யாரான ஆடி அசைஞ்சு வந்தோமானா என்ன ஒய்யாரமா நடந்து வர என்ன வேகமா வா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அப்படி ஒய்யாரமா நடந்து வர்றது என்னன்னா அந்த நடக்கிற அழக 4 பேர் ஆணு வாய புலந்துண்டு பார்த்து ரசிக்கும்படியா நடந்து அந்த அழகாலேயே நடையழகாலேயே அவளை அப்படி ஈர்க்கிறது, அட்ராக்ட் பண்றது, கொள்ளை கொள்வது, எல்லாருடைய கண்களையும் மனசையும் கட்டி போடுறது. அந்த அழகினாலே அடியவர்களையும் கட்டி போட்டு கொண்டு அன்னைக்கு தன்னுடைய லக்ஷ்மணாவதாரத்திலே பெருமாளையும் பிராட்டியையும் ஈர்த்த அந்த நடையழகு இன்று லக்ஷ்மண முனியாக ராமானுஷராக அவதாரம் பண்ணின போது அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய பெருமாளையும் பிராட்டியையும் கவர்ந்து இழுக்க பண்ணுவதாக இன்னைக்கு சுவாமி நடைபயில்கிறார். அப்படியே தன்னுடைய நடந்து போகக்கூடிய பின்னழக காட்டுறார் சுவாமி. அந்த கோடி வரைக்கும் போவார், அதுக்கு மேல போறதுக்கு இடமில்லைன்னு வரச்ச அந்த செவத்து முனையில இருந்து அப்படி சடனா பின்னாடி திரும்ப ராமரை நோக்கி அந்த 100-120 அடி ஒய்யாரமா ஆடிண்டு பாடிண்டு சுவாமி ஆச்சரியமா வருவார். அப்போ சுவாமி தன்னுடைய முன்னழக காட்டுறார். அன்னைக்கு சுவாமி லக்ஷ்மணனா பிறந்த போது பெருமாளுக்கு முன்னாலேயே போனதுனாலே அன்னைக்கு பெருமாளும் பிராட்டியும் பெரும்பாலும் சுவாமியினுடைய பின்னழக மட்டும்தான் சேவிச்சிருப்பா. இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலோ அன்னைக்கு சேவிக்க கொடுத்து வைக்காத முன்னழகு பின்னழகு 2த்தையும் சேவிக்கும்படியான அனுபவம். சுவாமி ஒரு ஆழ்வாருக்கோ ஆச்சாரியனுக்கோ பெருமாள் தன்னுடைய நடையழகை காண்பிப்பது என்பது வேறு. உதாரணமாக திருக்கண்ணபுரம் எம்பெருமான் விபீஷணனுக்கு நடையழகு காட்டுறாரு அப்படின்னா அவன் பெருமாள் இவன் பக்தன் பாகவதன் காட்டுறதுன்றது சரி. இங்கே பெருமாளுக்கு ஒரு அடியவர் தன்னுடைய திருமேனி அழகையும் நடையழகையும் காட்டுவது என்பது என்ன அப்படின்னா அத்தனை பிரீத்தி ராமானுஷரிடத்திலே பெருமாளுக்கு. எந்த யுகத்திலே பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணுகிறாரோ அந்தந்த யுகத்திலே அவருக்கு தகுந்தது போலே அவதாரம் பண்ணக்கூடியவன் இளைய பெருமாள். பொதுவா பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணின போது பிராட்டி சீதையா அவதாரம் பண்ணா, கண்ணனா அவதாரம் பண்ணின போது ருக்மிணியா அவதாரம் பண்ணான்னு பெருமாள் எந்தெந்த அவதாரத்திலே எந்தெந்த உடலோட பிறக்கிறானோ அதுக்கு தகுந்தது போல பிராட்டியும் அவதரிக்கிறாள்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அதே அளவு உண்மை எது அப்படின்னா திருவனந்தாழ்வானும் ஒரு அவதாரத்திலும் பெருமாளுடைய திருமேனிக்கு தகுந்தது போல தான் திருமேனியை எடுத்துக்கொண்டு சமமாக அவதரிக்கிறான். சொல்ல போனா சில அவதாரங்கள்ல பெருமாளுக்கு முன்னாடியே பிறந்துடுறான், சில அவதாரங்கள்ல பெருமாளுக்கு கூடயே வரான், சில அவதாரங்கள்ல பெருமாளுக்கு கொஞ்சம் பின்னாடி வரான். வந்து அந்த அவதாரம் முழுக்க பெருமாளுக்கு தகுந்தபடி தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான். அப்படி பெருமாள் வேற இளைய பெருமாள் வேற இல்ல, 2 பேரும் நகமும் சதையும் போல உடலும் உயிரும் போல ஒட்டி உறவாடி இருந்தவா. இவர் வேற அவர் வேறன்னு பிரிக்க முடியாது. ஆகையினாலே இவர் அவருக்கு காட்டினா என்ன, அவர் இவருக்கு காட்டினா என்ன, 2 பேருடைய பரஸ்பர பிரீத்தி பாவமானது அங்கே அரங்கேற்றப்படுகிறது. அப்படி பின்னாலே நடந்து போகக்கூடிய பின்னழகும் முன்னாலே நடந்து வரக்கூடிய முன்னழகும் 2த்தையும் காட்டிட்டு திரும்ப ராமரையும் சீதையையும் சேவிச்சுட்டு சடனா அங்க இருந்து திரும்பி
வீதி உற்சவம் கண்டருடுறதுக்காக சுவாமி திரும்பவும் பின்னழகை காட்டி கொண்டு வரார். இந்த முறை என்ன விசேஷம் அப்படின்னா, முதல் முறை வரைச்ச வேற மாதிரி நடந்து வருவார். இப்ப 2வது முறை பின்னழகு காட்டிட்டு வரைச்ச ரொம்ப வையாரமா, ரொம்ப கம்பீரமா, இன்னும் கிராண்டா வையாலிய ஆடிண்டு வருவார் சுவாமி. அப்படியே அந்த 120 அடியை கடந்து சுவாமி துவஜஸ்தம்பத்துக்கு அருகே வந்து கண்ணாடி அறைக்கு வந்து அந்த கண்ணாடி அறையிலே ஒரு ஆரத்தியாகி அங்கே இருந்து அது போல வையாரமா நடந்துட்டே வந்து கோவில் வாசலுக்கு, ராஜகோபுர வாசலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்திலே சுவாமியானவர் ஆச்சரியமா ஒரு ரவுண்டு பத்தி உலாத்தல் நடந்து தன்னுடைய அழகை அடியவர்களுக்கு காட்டிவிட்டு அந்த மண்டபத்திலே கோவிலுக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான ஊஞ்சலிலே சுவாமி ஒரு க்ஷணம் எழுந்தருளி ஒரு 2 நிமிஷம் ஊஞ்சலாடி சுவாமி உட்கார்ந்துண்டு ஊஞ்சலாடக்கூடிய அந்த அழகை நாம சேவிக்கும்படியாக பண்ணி அங்கேயும் சின்னதா ஒரு திருவாராதனம் கொஞ்சம் தோசையம் செஞ்சுட்டு அங்கிருந்து சுவாமியானவர் வெடுக்குன்னு அப்படி வேகமா சிம்ம கதியில புறப்பட்டு அந்த 4 கால் மண்டபம் ஒன்று இருக்கு, அந்த 4 கால் மண்டபத்துல ஏறி அதன் வழியா சுவாமியானவர் இறங்கி அவருடைய அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய 100 கால் மண்டபம், சுவாமியினுடைய வாகனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு வாகனத்திலே சுவாமியானவர் எழுந்தருளி வாகன புறப்பாடாக கூடியதான வாகன மண்டபம், சுவாமியினுடைய அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய மண்டபத்திற்கு சுவாமியானவர் எழுந்தருள்றார். அந்த மண்டபத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வாகனம் இருக்கிற இடம் வரைக்கும் சுவாமி வந்து சேர்கிற போது சாதாரணமா வரமாட்டார். மகுடி வாசிப்பா நாதஸ்வரத்திலே, அந்த மகுடிக்கு தகுந்தது போல ஒரு பாம்பாட்டமா ஆச்சரியமா நடனமாடிக்கொண்டு அந்த அழகினாலே நம்மை எல்லாம் ஈர்த்து கொண்டு சுவாமியானவர் வந்து வாகனத்துக்கு பக்கத்திலே ஒரு பெரிய பெஞ்ச் மாதிரி போட்டு வச்சிருப்பா, அதுல இறங்கிடுவார். இறங்கிட்டாரானா திரை போட்டுருவா. இனி திரைக்கு உள்ள சுவாமிக்கு விசேஷ அலங்காரங்கள் எல்லாம் நடக்கும். சுவாமிய வாகனத்துல எழுந்துருள பண்ணுவா. இனிமேல் உள்ள சுவாமி வாகன புறப்பாட்டுக்கு சித்தமா வாகனத்துல எழுந்தருளிடுவார். இப்போ திரை திறக்க போறா, அடியவர்கள் எல்லாம் சுவாமியை சேவிக்க போறா. சுவாமியானவர் வீதி புறப்பாட்டுக்கு எழுந்துருள வேணும். அப்படி திரை திறக்கப்பட்டு என்னென்ன நடக்க போறதுன்றதையெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு திரை போட்டோ எடுத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நையும் மனம் உன் குணங்களை உண்ணி எண்ணாயிருந்த எம்மையனி ராமானுசன் என்றழைக்கும் அருவினையேன் கையும் தொழும் கண் கருதிடும் காண கடல் புடைசூழ் வையமிதனில் உன்வன்மை என்பால் என் வளர்ந்ததுவே.